நாளைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியல் அதிரடி சரவெடியாக போகுது. சேரன் சந்தாவ வீட்டுக்கே கூட்டிட்டு வராரு. எல்லாரும் சேரன பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. வீடே கலகலன்னு இருக்கப்போ நடேசன் வராரு. அவரு வந்து சந்தாவ பார்க்க பயங்கரமா ஷாக் ஆகி, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில சொல்றேன். வீடியோவ முழுசா பாருங்க. சேரனும், அனீஷும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லஞ்ச் டைம் வந்ததும் வழக்கம் போல சந்தா சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அனீஷ் சந்தாட்ட சொல்றாரு, "இன்னைக்கு நைட்டு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. முடிச்சுட்டு நான் லேட்டா தான் வருவேன். நீ பத்திரமா வீட்ல இருந்துக்கோ, வீட்ட பூட்டிக்கோ" அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அத அவரு ஹிந்தியில சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது புரியாத சேரன், "என்ன சொல்ற அனீஷ்?" அப்படின்னு கேட்குறாரு. அனீஷ் சொல்றாரு, "இந்த மாதிரி வேலை இருக்கு. நான் நைட்டு லேட்டா தான் வருவேன். அதான் பத்திரமா இருக்க சொல்லிட்டு இருக்கேன்" அப்படின்னு அனீஷ சொல்ல, "அப்படின்னா அதுவரைக்கும் ஏன் தனியா இருக்கணும்? நான் சந்தாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க எல்லாருமே இருப்பாங்க. கலகலன்னு இருக்கும்" அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா சேரன் சொன்னது சந்தாவுக்கு புரியல. அதுக்கப்புறம் அனீஷ் ஹிந்தியில அவரு சொன்னத சொல்றாரு. சந்தா உடனே வெட்கப்பட்டு சிரிக்கிறாங்க. "உனக்கு ஓகே தானே?" அப்படின்னு சேரன் கேட்க, "ஓகே" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "சரி பையா, அப்ப நான் வேலைய முடிச்சுட்டு வந்து நான் உங்க வீட்ல வந்தே கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு அனீஸ் சொல்லிட்டு 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதே மாரி இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. சாப்பிட்டு முடிச்சதும் சந்தா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வேலை முடியிற நேரம் ஆனதும், "சரி பையா, நீங்க வீட்டுக்கு போங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு சந்தாவ உங்க வீட்ல வந்து விட்டுட்டு போறேன். பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் கிளம்புறாரு. ஒரே சந்தோஷமா சேரன் வீட்டுக்கு போனதும் வாசல கூட்டுறாரு, ஹால கூட்டுறாரு, கிச்சன கிளீன் பண்ணிட்டு 2, 3 ஸ்நாக்ஸ் செய்றாரு. எதுக்கு இந்த மாரிலாம் அண்ணன் இப்ப பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. "அண்ணே, இந்த நேரத்துல ஏன் இவ்ளோ ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. "இல்லப்பா, இந்த மாதிரி சந்தா வரேன்னு சொன்னுச்சு. அனீஷ் வந்து போயிட்டு நைட்டு லேட்டா தான் வருவாரு. அதனால அதுவரைக்கும் இங்க இருக்கட்டும்னு நான் தான் சொன்னேன். அங்க தனியா இருக்கும்லப்பா. இங்க இருந்தா நீங்கலாம் இருக்கீங்க. கலகலன்னு இருக்கும். அதனால தான் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்ல, நிலா "சரிதானே, அந்த அளவுக்கு போயிடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ வேற ஏன்பா இவங்கள மாதிரியே கலாய்க்கிற?" அப்படின்னு சொல்ல, "இல்ல அண்ணே, உங்கள பார்க்க நிஜமா சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா தான் அந்த வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. "இந்தாப்பா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாரு" அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட குடுக்குறாரு. நிலா சாப்பிட்டு பார்த்துட்டு, எல்லாம் சூப்பரா இருக்குண்ணே. சந்தாவுக்குங்கவும் எதுவுமே கூட குறைச்சல் இல்லாம பெர்ஃபெக்ட்டா செய்றீங்க. எங்களுக்கு தான் உப்பள்ளி போட்டுர்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. சேரன், "ஐயோ! அன்னைக்கு ஒரு நாள் தப்பாயிடுச்சுப்பா. அதையே சொல்றீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லண்ணே, சும்மா தான் சொல்றேன்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. அப்பதான் பல்லவனும், சோழனும் வந்து, "என்ன இன்னைக்கு திடீர்னு இவ்ளோ ஸ்நாக்ஸு?" அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிடுறாங்க. "விஷயம் தெரியாதுல்ல உங்களுக்கு? இன்னைக்கு சந்தா வராங்க. நைட் இங்க தான் இருப்பாங்களாம்" அப்படின்னு நிலா சொல்றாங்க. என்ன சொல்றீங்க?" அப்படின்னு பல்லவன் ஷாக்காக, "ஏய் ஏன்பா நீ வேற?" "இல்லடா, அனீஸ் வீட்டுக்கு வர லேட் ஆகும். அதுவரைக்கும் இங்க இருக்கணும்னு கூட்டிட்டு வந்து விடுறாரு. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. "சரிதானே, அண்ணே சரியான ஆள்றா. நம்மள விட முன்னாடி போயிடுச்சு பாரு" அப்படின்னு சோழன் கலாய்க்கிறாரு. "ஏய் நான் என்னடா பண்ணேன்?" அப்படின்னு சேரன் கேட்க, "ஆமாண்ணே, நாங்க லவ் பண்ண பிள்ளைங்கலாம் இதுவரைக்கும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோமா? ஆனா நீ பாரு, லவ் பண்ண தான் லேட் ஆச்சே தவிர, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டா பண்றேனே" அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. "ஏய் சும்மா இருங்கடா. உங்க கூட இருந்தா நல்லாருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். நீங்க ஏன் இப்படி கலாய்க்கிறீங்க? இதே மாதிரி சந்தா வந்ததுக்கப்புறமும் கலாய்ச்சிட்டு இருக்காதீங்க சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்றா! அண்ணனுக்கு இப்பயே இவ்ளோ அக்கறை வந்துருச்சு. இது எங்க போய் முடியுமோ? சரிப்பா, நாங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் இல்லடா, நீங்கலாம் பேசுறதுக்காக தான் கூட்டிட்டு வரேன். அப்படி சொல்ல" அப்படின்னு அவரு மழுப்பிக்கிட்டே இருக்காரு. "அண்ணே அண்ணே, நீங்க ஃப்ரீயா விடுங்க. அவங்க வேணும்னே உங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க" அப்படின்னு நிலா சொல்றாங்க. நேரம் ஆனதும் அனீஷ் சந்தாவ வீட்ல இறக்கி விட்டுட்டு, "இரு நான் வந்து கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. எல்லாரும் அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஹால்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சந்தாவுக்கு அவங்கலாம் தமிழ் சொல்லிக் குடுக்குறேன்னு சொல்லிக் குடுக்க, சந்தா ஹிந்தி சொல்லிக் குடுக்குறேன்னு அவங்கலாம் கத்துக்கிட்டு இருக்க, இதுக்கு நடுவுல சேரன் ஸ்நாக்ஸ் அடிக்கடி கொண்டு வந்து குடுத்துக்கிட்டே இருக்காரு. "எங்கண்ணே போய்க்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்லி சந்தா பக்கத்துல புடிச்சு உட்கார வைக்கிறாங்க. 2 பேரும் பார்த்து மாறி மாறி சிரிச்சுக்கிட்டே உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வீடே கலகலன்னு இருக்கப்போ கரெக்ட்டா நடேசன் வராரு. "என்னடா பாட்டு சவுண்ட் கேட்குதே" அப்படின்னு வெளியில திரும்பி பார்க்குறப்போ, கரெக்ட்டா அவரு வர்றத எல்லாரும் நோட் பண்றாங்க. உள்ள வந்து பார்க்குறப்போ, நடேசன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. "இவனுங்க நான் சொல்றத மதிக்கவே மாட்டானுங்க போல. இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. இது சரிப்பட்டு வராது" அப்படின்னு மனசுல நெனச்ச அவரு, "ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கத்துறாரு. "ஆ
பார்த்தா தெரியல, துணி துவைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. "அண்ணே விடுண்ணே, அவரு அப்படிதான் குடிச்சிட்டு வந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு" அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. "டேய் நான் குடிச்சிட்டு வந்தேன்னா வீட்டையே 2 ஆக்கிருவேன். யார கேட்டுறா அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்கீங்க?" அப்படின்னு அவரு திட்டுறாரு. "ஏன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தா வீட்டுக்கு வந்ததே இல்லையா? அப்பலாம் நீங்க எதுவுமே சொல்லல?" அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. "ஏய் அப்ப இந்த மாரி விஷயம்லாம் நடந்துச்சா? இப்ப தானடா என்னென்னமோ பண்றீங்க. பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லியும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு உறவு கொண்டாடுனீங்கன்னா என்னடா அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. "ஆ அப்படின்னா சேரனனுக்கு நாங்க அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு அர்த்தம்" அப்படின்னு சோழன் சொல்ல, "அத சொல்ல நீங்க யாரு? சேரனனுக்கு புடிச்சிருக்கு. அவங்களுக்கும் சேரனன புடிச்சிருக்கு. எல்லாமே கூடி வர நேரத்துல நீங்க ஏன் குட்டைய குழப்புறீங்க?" அப்படின்னு பல்லவன் சொல்ல, "ஏய் வாய மூடுறா! முளைச்சு வரங்காட்டியும் உனக்கெல்லாம் பேச்சு வேண்டி கிடக்கு. என் வாழ்க்கை அனுபவத்த பத்தி எனக்கு தெரியாதா?" அப்படின்னு அவரு சொல்ல, "ஆமா பெரிய பொல்லாத வாழ்க்கை அனுபவம். உங்கள பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. ஊர விட எங்களுக்கு நெறைய தெரியும். எங்க வாழ்க்கைய எங்களுக்கு பாத்துக்க தெரியும். இத்தன நாளா நீங்களா பாத்துக்கிட்டீங்க? நாங்க எங்க வாழ்க்கைய பாத்துக்கல. அந்த மாரி தான். நீங்க எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. அண்ணனுக்கு புடிச்சிருக்குன்னா நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம். அண்ணன் சந்தோஷமா இருக்கும். இந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது" அப்படின்னு சோழன் சொல்றாரு. "டேய், டேய், டேய் இருடா! அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அனீஷ் இன்னைக்கு வெளியில போறான். வர லேட் ஆகும். அதனால இங்க விட்டுட்டு போயிருக்கான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க?" அப்படின்னு சேரன் சொல்ல, "அதுக்கு இங்க தான் வந்து உட்காந்துருக்கணுமா? ஏன் அவங்க வீட்ல வந்து 4 பேரு டெய்லி வந்து திருடிட்டு போயிட்டு இருக்காய்ங்களா? எதுக்குடா இங்க வந்து உட்காரணும்?" அப்படின்னு திரும்ப கத்துறாரு. என்ன பிரச்சனைன்னு புரியாத சந்தா, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நடேசன் ஹிந்தியில, "நீ இங்க வரக்கூடாது. என் பையன பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. புரியுதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரு சொன்னத கேட்டோனேயும் சந்தாவுக்கு முகமே மாறிடுச்சு. அவங்க முகம் மாறுனதும் சேரனும் சோகமாயிட்டாங்க. இவங்கள பார்த்து வீட்ல எல்லாருமே சோகமாயிட்டாங்க. "சந்தோஷமா? இப்போ உனக்கு நல்லா சந்தோஷமா இருக்குமே! வீடே கலகலன்னு இருந்துச்சு. இப்படி வந்து எல்லாரோட நிம்மதிய அழிச்சா தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா?" அப்படின்னு சோழன் கத்துறாரு. "ஆமாடா! இப்ப கலகலன்னு தான் இருக்கும். அப்புறம் கழண்டுகிட்டு போறப்ப தெரியும் எப்படின்னு. நான் சொன்னா உங்களுக்கு இப்பலாம் புரியாதுல்ல?" அப்படின்னு சொல்லி நடேசன் கத்துறாரு. "உங்க வாழ்க்கை மாதிரியே எல்லாரோட வாழ்க்கையும் அமைஞ்சிரும்னு நெனைக்காதீங்க. நீங்க ஒரு கேவலமான ஆளு. அதனால உன்ன விட்டு எல்லாரும் போறாங்க. அந்த மாதிரி சேரன் இருக்குமா?" அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, நடேசனுக்கு கோவம் வந்து அடிக்க போறாங்க. அவரு அடிக்க வந்து சோழன் அடிக்க வந்து, அத இவங்க தடிக்க போயி, அந்த கேப்ல நடேசன் கை தெரியாம சேரன் மேல பட்டுருச்சு. அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம, "என்னால தானே எல்லாம்" அப்படின்னு நெனச்சுட்டு, அவங்க யார்கிட்டயுமே சொல்லாம வீட்டுக்கு ஓடி போயிர்றாங்க. சந்தா தனியா போறத பார்த்த சேரன் பின்னாடியே போறாரு. சந்தா வீட்டுக்கு போய் அழுதுட்டு இருக்காங்க. அத பார்த்த சேரன், "நீ அழுகாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு தெரிஞ்சு என்ன அடிக்கல. தெரியாம கைப்பட்டுருச்சு. அவ்வளோதான். இது என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் சோகமாலாம் இல்ல. நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. சந்தா சைகையில, "உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காதா?" அப்படின்னு அழுதுட்டே கேட்குறாங்க. அதுக்கு சேரன், "இல்ல சந்தா கண்டிப்பா நடக்கும். உனக்கு என்ன புடிச்சிருக்குல்ல? எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்" அப்படின்னு சொல்லி சந்தாவ சேரன் கட்டி பிடிக்கிறாரு. இந்த ரணகளத்திலயும் இவங்களுக்கு கிளுகிளுப்பு கேக்குதே! என்ன பண்றது? இது நடந்தது எதுவுமே தெரியாத அனீஷ் சந்தாவ கூப்பிடலான்னு அங்க சேரன் வீட்டுக்கு போறாங்க. அங்க வெளியில நடேசன் உட்காந்துருக்காரு. அவரு இருந்த கடுப்ப எல்லாத்தையுமே கொண்டு போய் அனீஷ்ட்ட காட்டுறாரு. "உன்ட்ட அன்னைக்கே என்னடா சொன்னேன்? என் பையன பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, உன் தங்கச்சிய பழக விடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அத தாண்டியும் உன் தங்கச்சிய என் வீட்ல விட்டுட்டு போறேன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம அனீஷ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேரனும், சந்தாவும் உட்காந்துருக்கத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. ஆனா சேரனோட அப்பாவுக்கு இது சுத்தமா பிடிக்கலையே! இது எங்க போய் முடியும்? அப்படின்னு அவங்க யோசிக்கிறாரு. சந்தா அழுத முகத்தோட இருக்கதையும், சேரன் சோகமா இருக்கதையும் பார்த்த அனீஷ், "அங்க எதுவும் பிரச்சனை நடந்துச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. "நீ வீட்டுக்கு போயிட்டு தான் வரியா அனீஷ்? அங்க எதுவும் சொன்னாங்களா?" அப்படின்னு சேரன் கேட்குறாரு. "உங்க அப்பா அங்க தான் இருந்தாரு" அப்படின்னு சொல்ல, "ஐயய்யோ! உன்ன ஏதாவது பண்ணாரா?" அப்படின்னு சேரன் பதர்றாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா விடுங்க" அப்படின்னு அனீஷ் சொல்றாரு. "நீ எதுவும் கவலைப்படாத அனீஷ். இதுக்கு நான் சீக்கிரமா ஒரு வழி பண்றேன். நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. மீதிய நாளைக்கு பேசிக்கலாம். சந்தாவ பார்த்துக்கோ, சாப்பிட வை" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் சேரன் நடேசனோட பயங்கரமா சண்டை போடுவாரா? இல்ல சண்டை வேலைக்காகாது. அப்பாட்ட நம்ம பொறுமையா எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரா? அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.